வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூப்பின் மாயும் வெறும் வேடிக்கை மனிதனைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வாக்கிற்கேற்ப பிறந்தேன் வளர்ந்தேன் மாண்டேன் என்பதை காட்டிலும் நீதித்துறையிலே சரித்திரம் படைத்து சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தி முதல் பெண் நீதியரசர் இந்த வளாகத்திலே வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை, நீதியரசர் ஆர் கலைமதி அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அமரர் வைத்தியநாத ஐயருடைய 71வது ஆண்டு நினைவு நாள் விழாவிலே இங்கே வந்து சிறப்பித்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பிற்கினிய நல்லாசிரியர் விருதை பெற்ற ஆசிரியர் சந்திரன் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் பெருமையோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே இங்கே இருந்து எல்லா வகையிலும் மாணவ மாணவிகளை இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் மிக சிறப்பாக முறையிலே பராமரித்து வரக்கூடிய நம்முடைய பல்வியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் பேரும் சந்திரன் தான், தலைமை பொறுப்பேற்றக்கூடிய தலைமை ஆசிரியர். இந்த ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக இந்த பள்ளியிலே என்எம்ஆர் சுப்புராம் அவர்களுடைய குடும்பங்களை சார்ந்தவர்கள், ஏன்னா அவர் மதுரை காந்தின்னு அவர் பேர், ஒரு மிகப்பெரிய கொடைவல்லல், அவருடைய வீட்டையே காந்தியலுக்காக கொடுத்த ஒரு தலை சிறந்த அவருடைய டோனர்ஸ்கள் அத்தனை பேருக்கும், கொடையாளர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே நன்றி உரையும் இங்கே மாணவ மாணவிகளுக்காக செயல்பட்டு இருக்கக்கூடிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பரதம், நாடகம், இங்கே வரவேற்பு நடனம், கரகம், வில்லுப்பாட்டு, அது மட்டும் இல்லை நாட்டுப்புற நடனம், பிரம்மீடு, காந்திய நடனம், இதையெல்லாம் செய்யக்கூடிய இப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அன்பு சகோதரர் சண்முக திருக்குமரன் அவர்களை வரும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள். மீனாட்சி அம்மன் கோயிலில் திருப்புறங்குன்றத்தில் ஆற்றுல அழகர் இறங்குறப்பெல்லாம் அவர் தான் வர்ணனையாளர் மதுரைக்கு எப்பொழுதும். அவருக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். நான் இன்றைக்கி அவர்கிட்ட கேட்குறது, மாணவ மாணவிகளிடம் நீங்கள் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸேஷன் மாதிரி நீங்கள் இன்றைக்கி பேசணும்னு சொல்லி நான் அன்போடு முதலே கேட்டுக்கிறேன். அதே போல் இந்த நிகழ்ச்சியிலே இங்கே வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜேஜேபி போர்டு என்னுடைய அருமை சகோதரர் பாண்டியராஜா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸுமே அழிந்து போகக்கூடிய சமுதாயத்திலே நீங்கள் வில்லுப்பாட்டிலையும் உங்களுடைய அத்தனை விதமான நடனங்கள் மூலமாகவும் 1947க்கு முந்தைய காலகட்டத்தை நீங்கள் எங்களை கொண்டு போகப் போகிறீர்கள். அதற்காக உங்களுக்குத்தான் நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம். மாணவ மாணவிகளை மனதார நான் வாழ்த்துகிறேன். அவருடைய பெற்றோர்கள், காப்பாளர்கள் இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நீங்கள்லாம் இல்லைன்னா இன்றைக்கி இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு மிக முக்கியமானவர்கள். எல்லாவற்றிற்கும் என்னுடைய செயலர் அவர்கள் இன்றைக்கி பணி நிமித்தமாக மற்றொரு இடத்திற்கு போயிருக்கின்றார்கள். அண்ணன் சீனிவாசன் அவர்களுக்கு என் வணக்கங்களையும் அவர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அவரோடு கரம் இருக்கக்கூடியவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வைத்தியநாத ஐயர்
நீங்கள் எல்லாத்துலேயும் எங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறீங்க. வில்லுப்பாட்டு மூலமாகவே பல நிகழ்ச்சிகள் நீங்கள் செய்ய போகிறீங்க. அப்படியா இல்லையா? பெஸ்ட்டாக செய்ய போகிறீங்க. மாண்புமிகு நீதியரசர் உள்ளே வந்த உடனே காந்தியடிகளை பார்த்து அவருடைய வாழ்த்துக்களை பெற்று உன் பெயர் என்ன என்று சொன்ன உடனே காந்தி வம்சம் ஆடிட்டார். அப்புறம் மோஹித் என்ற அந்த மாணவன் பெயர் என்று நினைக்கிறேன். எங்கே? வெரி குட், நீங்கள் உட்காந்துருங்க, நீங்கள் ஆல்வேஸ் முக்கியமானது. வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்வற்று நின்றதாமோர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க. இன்னைக்கு நம்ம சமாதானத்தோட மகிழ்ச்சியாக இருக்கோம்னா மத சார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னான். சுதந்திரத்திலே இருக்கக்கூடிய மக்கள் மீது கரிசனை வேண்டும் என்று சொன்னான். நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே இருந்து அவர் தான் வெளியே வந்தபோது என்னுடைய ரோல் மாடல் யார் என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில், அண்ணல் காந்தி, இந்தியாவைச் சேர்ந்த மகாத்மாவைத்தான் என்னுடைய வழிகாட்டி என்று சொன்னார். அவரை இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்க்கிறோம். அவர் பெயரால் அவருடைய சீடனாக இருந்தவர் தான் வைத்தியநாதை. எவ்வளவு பெரிய பெருமை பாருங்க. மதுரை மாவட்டத்திலே அவருடைய மிகப்பெரிய அழகிய புகைப்படம் நான் டெய்லி பார்ப்பேன். நான் ஒரு 38 ஆண்டுகள் ஆச்சு இந்த வக்கீல் தொழிலுக்கு வந்து. 30 வருடங்கள் நான் இங்கே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்து போகிறப்பெல்லாம் அவரை பார்த்து தான் நான் உள்ளே செல்வேன். அவருடைய அழகான படம், அவருடைய மகன் வை சங்கரன் அவருடைய படம், அவர் எம்எல்ஏ, இந்த மதுரை மத்திய தொகுதியினுடைய எம்எல்ஏவாக எனக்கு நண்பர், என்னுடைய நண்பர். அவரும் நானும் பல முறை அவர் வீட்டில் நான் பல நிகழ்ச்சிகளுக்கு நான் போயிருக்கின்றேன். அவர்களை அலங்கரித்து அவருடைய நினைவாக 71ஆவது ஆண்டு நினைவு ஆண்டு விழா என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்று. அது நமக்கெல்லாம் ஒரு பெருமை. தையலை உயர்வு செய் என்று சொன்ன பெண்மையை பாராட்டுவோம். மாதராய் பிறந்ததற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற கவிமணி வார்த்தைக்கேற்ப மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் பல்வேறு பணி சுமைகள் மத்தியிலே இங்கே வந்திருப்பதற்காக மீண்டும் உங்கள் சார்பிலே அவர்களுக்கு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர போராட்ட வீரர் அமரர் வைத்தியநாதையரை பற்றி ஒரு சில வரிகளை சொல்லிடுறேன், நீங்களே எல்லாம் செஞ்சு காமிக்க போறீங்க. அவரிடம் எனக்கு பிடித்த 3 விஷயங்கள். நம்முடைய மதுரையிலே 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் சரி, அதற்கு முன்பு சத்தியாகிரக போராட்டத்திலும் சரி, அலிப்பூரிலே சிறைச்சாலையிலே அவர் இருக்கும்போது, அவர் சிறைச்சாலையிலே இருக்கின்ற காலகட்டத்தில் அங்கே அவருடைய சொந்த குடும்பத்தை சார்ந்த மகன் இறந்து விடுகின்றார். சுந்தரராஜன் என்று அவருடைய பெயர். இறந்த உடனே அதை விட்டு சிறைச்சாலையை விட்டு அவர் செல்லவில்லை. என் நாட்டிற்காக மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைக்கிறது சிறைச்சாலை என்ற அந்த அடிப்படையிலே அந்த குடும்பமே அத்தனை பேரும் சிறைக்கு சென்றார்கள். ஹோல் ஃபேமிலி, ஒரு ஆள் கிடையாதுங்க, அத்தனை பேருமே சிறைச்சாலையிலே இருந்து சிறையிலே நம்முடைய நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு மாபெரும் மூத்த வழக்கறிஞர் தான் வை சங்கரன். அவர்களை இந்த நேரத்திலே நான் நினைப்பதை பெருமையாக கொள்கின்றேன். அப்படிப்பட்ட தலைவரோடு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களை இந்த நேரத்திலே பெருமையாக நினைக்கிறேன். நீங்களே யாருடைய ப்ராடக்ட்டு? வைத்தியநாத ஐயருடைய அந்த பள்ளியிலே, என்எம்ஆர் சுப்புராமன் பள்ளியிலே, அவருடைய சீடர்கள் பள்ளியிலே நீங்கள் படிப்பதே உங்களுக்கு பெருமை என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். இந்த பள்ளியில் படித்த ஒரு பெஸ்ட் மாணவனுக்கு இன்றைக்கி ஒரு அவார்டு தர்றாங்க. அவன் நல்ல இளங்கோ பள்ளியில் படித்து அந்த மாணவனுக்கு கூட இன்றைக்கி ஒரு அவார்டு தருவதாக சொன்னார்கள். அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மதுரையிலே மத கலவரம் அண்ணல் காந்தியினுடைய கூட இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்ற உடனே
ஒரு மத கலவரம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதை நீங்கள் நடித்து காமிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? இன்னைக்கு அந்த வில்லுப்பாட்டை ஏதோ ஒரு டீம் நடிக்க போகிறாங்க. இன்றைக்கி ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள், ஒரு பக்கம் இந்துக்கள். பெரிய கலவரம் வர்றதுக்கு இருக்குது. வைத்தியநாத ஐயர் நேராக போய் அவங்கள்ட்ட கேட்குறாரு, நடு ரோட்டில் படுத்துறாரு, என்னை தாண்டி தான் நீங்கள் போகணும். அத்தனை பேரும் சமாதானமாய் கை குலுக்கி சென்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனுக்கு அவருடைய நினைவு நாளிலே இன்று நாம் கொண்டாடுவது உண்மையிலேயே ஒரு சாலச் சிறந்த ஒரு நாள் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் வழக்கறிஞர் தொழிலில் பல லட்சங்கள் அந்த காலத்திலே சம்பாதிச்சார். அவர் அண்ணல் காந்தி கூப்பிட்ட உடனே நான் என்னுடைய எல்லா வக்கீல் தொழிலையே விட்டுட்டு நான் போயிடுறேன்னு சொன்னார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பல தலைவர்கள் கூப்பிட்டு பிபின் சந்திர பால் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அவரை வரவழைத்து சொன்னார், நீங்கள் இப்போ செஞ்சிட்டு இருக்கிறது பெரிய உதவி. உங்களுக்கு வர்ற பணத்தை எல்லாம் நீங்கள் மக்களுக்கு உதவி செய்கிறீங்க. நீங்கள் முழு நேரமாக வந்துட்டீங்கன்னா அந்த பணம் யாருக்கும் கிடைக்காது. அதனால் நீங்கள் வக்கீல் தொழிலில் வர பணமும் இதில் கொடுங்க, எங்களுக்கும் உதவி செய்யுங்கன்னு சொன்னார். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். வைத்தியநாத ஐயர் தான் வரக்கூடிய வக்கீல் தொழிலிலே வரக்கூடிய அத்தனை பணத்தையும் நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக கொடுத்த ஒரு மாபெரும் வழக்கறிஞர் எங்களுடைய வைத்தியநாத ஐயர் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய நீங்கள் ஒரு விஷயத்தை நாவத்தில், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப மதுரையிலே மீனாட்சி அம்மன் கோயிலிலே ஆலய பிரவேசம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அதற்காக கக்கன்ஜியும் இவர்களும் மாயாண்டி பாரதியும் ஜார்ஜ் ஜோசப்பும் அன்றைய தினத்திலே, ஜார்ஜ் ஜோசப்புங்கிறது ஒரு பாரிஸ்டர், ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவர் இங்கிலாண்டில் படித்து இந்த தொழில் இதுக்காகவே தன்னுடைய யானைக்கல் மேலே பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப்புடைய இது இருக்குது. மேப்பாலத்துக்கு பேர் என்எம்ஆர் பாலம். வைத்தியநாத ஐயருடையது மெஜ்ரா காலேஜுக்கு உரிய பாலம். இத்தனை தலைவருடைய பேர் மதுரை முழுவதும் இருக்கு. அவர்களை நினைவிலே வைத்து ஆலய பிரவேசத்திற்கு மாபெரும் வெற்றியை செய்து கொடுத்து எல்லா மதத்தினர், எல்லா ஜாதியினர்களும் இந்துக்கள் உள்ளே போவதற்கு அனுமதி பெற்று தந்த ஒரு மாவீரனுடைய இந்த நினைவு நாளிலே நாம் கொண்டாடுவது நமக்கெல்லாம் மாபெரும் பெருமை என்பதை இந்த அரங்கத்திலே சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமை அடைகின்றேன். நான் ரொம்ப நேரம் பேச விரும்பலை. காரணம் என்னென்னா, நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பார்க்க தான் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள்லாம் வந்திருக்கோம். நீதியரசரும் அதைத்தான் சொன்னார்கள். பிள்ளைகள் எப்படி வில்லுப்பாட்டு செய்ய போகிறாங்க, அவங்க என்ன டான்ஸ் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு இன்னும் பரிசெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. நீதியரசர் கையால் நீங்கள் வாங்க இருக்கிறீங்க. அப்புறம் பட்டிமன்றத்தினுடைய சிறந்த பேச்சாளர் சண்முக திருக்குமரன் ஒரு 10 மினிட்ஸ் பிள்ளைகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறையில் எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக சிரிப்பும் சிந்தனைங்கிறதை அவர்கள் பேச வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வந்த அத்தனை உள்ளங்களையும் மனதார வாழ்த்துகிறேன். நீதியரசருக்கு மீண்டும் நன்றியை தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.